சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. நீங்கள் சொல்வதை பார்த்தால் போர் வீரர்கள் மட்டுமல்ல, நாட்டின் சாதாரண மக்களும் கூட பெருமளவில் மரணத்தின் வாயிலில் நின்றிருப்பார்கள் என்றே நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். அந்த 3ஆம் பானிபட் போரின் முடிவுதான் என்ன தாயே? அந்த சிறுவன் சிவா கேட்டபோது போர்களால் ஏற்படும் பயங்கரமான பின்விளைவுகளை அந்த 3ஆம் பானிபட் போரை உதாரணமாக வைத்துச் சொன்னேன். 1749 மராட்டிய மன்னன் ஷாகுஜி வாரிசுகள் இன்றி மறைந்தான். அப்போது மராட்டிய பேரரசின் வாரிசாக நியமிக்கப்பட்டான் ராம்ராஜ். ஆனால் பேஷ்வா பாலாஜி பாஜிராவ் அவனை சத்தாரா கோட்டையில் சிறை வைத்தான். அதன்பின் மராட்டிய பேரரசு முழுவதும் பேஷ்வா பாலாஜி பாஜிராவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. பாலாஜி பாஜிராவ் 1752 முகலாயர்களுடன் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டான். அதன்படி முகலாய பேரரசின் உள்நாட்டு வெளிநாட்டு எதிரிகளை மராட்டிய படைகளே தடுத்து நிறுத்தி போரிட வேண்டும். இதற்கு ஈடாக பஞ்சாப் உட்பட வடமேற்கு மாகாணங்களில் சௌத் சர்தேஷ்முகி வரிகளையும் ஆக்ரா அஜ்மேர் பகுதிகளின் முழு நில வரிகளையும் மராட்டியர்களே வசூலித்துக் கொள்ளலாம் என்று முடிவானது. அந்த ஒப்பந்தப்படிதான் இப்போது ஆப்கானிய மன்னன் அஹமது ஷா துரானி தில்லியை தாக்கச் சென்றபோது மராட்டியர்கள் தில்லியை பாதுகாக்க வேண்டியதாயிற்று. துரானிக்கு ஆதரவாக வங்காள நவாப், அவத் நவாப், ரோஹில்லாக்கள் என ஒரு கூட்டணியாக களம் இறங்கியிருந்தார்கள். ஆப்கன் படைகளுக்கு தங்கு தடையற்ற உணவும் நிதியும் உள்நாட்டு அவத் நவாப் ரோஹில்லாக்களால் வழங்கப்பட்டன. ஆனால் 2 லட்சம் பேர் கொண்ட பெரும் கூட்டத்துடன் தங்கியிருந்த மராட்டிய படைகளுக்கு தில்லியில் இருந்து வந்த உணவும் உதவியும் துரானியால் தடுத்து நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்த நிலையில் கைவசம் இருந்த உணவுப் பொருள்கள் முழுதாக தீர்ந்து போய் விட்டிருந்தன. மராட்டிய படையினர் செய்வதறியாமல் திகைத்தார்கள். அவர்களுடன் ஓட்டி வந்திருந்த ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உணவு கிடைக்காமல் வாடி போய் உயிரை விட்டன. கண்முன்னே கால்நடைகள் துடிதுடிக்க உயிரை விட்டது கண்டு கலங்கி போனார்கள் மராட்டிய படையினர். படையினருக்கும் உணவு இல்லை. பல நாட்கள் பட்டினி கிடந்து சோர்வடைந்த படையினர் தளபதி சதாசிவ ராவிடம் மன்றாடினர். பட்டினியால் உயிரிழப்பதை விட போரை சந்திப்பதே மேல் என்று வலியுறுத்தினார்கள். வேறு வழியின்றி 1761 இரு தரப்பும் பானிபட்டில் போரை தொடங்கின. அந்த போரில் பலவீனமடைந்திருந்த மராட்டிய வீரர்களால் சரியான பதில் தாக்குதலை கொடுக்க முடியவில்லை. 60,000 பேர் போரில் மாண்டு போனார்கள். பல்லாயிரம் மக்கள் காயமடைந்தார்கள். துரானியின் கூட்டுப்படைகள் பலமுனை தாக்குதல் நடத்தியதில் புனித யாத்திரை எனும் பெயரில் அழைத்து வந்திருந்தவர்களுக்கு மராட்டிய படையினரால் சரியான பாதுகாப்பு வழங்க முடியவில்லை. ஒரே நாளில் 40,000த்திற்கும் மேற்பட்ட மராட்டிய மக்களை அப்தாலி படையினர் கொன்று குவித்தார்கள். லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளால் அந்த 3ஆம் பானிபட் போர் என் வரலாற்றில் நீங்காத வடுக்களை பதித்தது. இந்த போரில் பாலாஜி பாஜிராவின் மூத்த மகன் விஸ்வாசராவும் உயிரிழந்தான். மனம் நொந்து போன பாலாஜி பாஜிராவும் இந்த போருக்கு பின் இறந்து போனான். இந்த போருக்கு பின் மராட்டியர்கள் தங்கள் எல்லை விரிவாக்கத்தை முழுவதுமாக நிறுத்தி கொண்டார்கள். இருக்கும் பகுதிகளையே இழக்கும் நிலை ஏற்பட்டது. பஞ்சாப், ராஜஸ்தான்,
காஷ்மீரம் அடங்கிய கங்கை சமவெளி பகுதிகள் மராட்டியரிடமிருந்து துரானியின் வசம் சென்றன. மராட்டிய பேரரசு சிதைந்து தனித்தனி பிரதேசங்களாக உருவெடுத்தன. வலுவான எந்த பேரரசும் இல்லாத அந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இப்போது தனது ஆட்சியின் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.